வணக்கம். எம்ஜிஆர் இந்த 3 எழுத்து சொல்கிற போதே நமக்கு என்னென்னா ஒரு உற்சாகம் பிறக்குதுங்க. நான் சிறுபிள்ளையாக இருக்கிற போதிருந்து அதுவும் அந்த டூரிங் தேட்டரில் மணலில் இப்படி மல்லாக்கு படுத்துட்டு பார்க்குறப்ப எம்ஜிஆர் வர்ற காட்சி வந்த உடனே நான் மட்டும் இல்லை, அந்த தேட்டரை எந்திரிச்சு ஒரு குதியாட்டம் போடுறத நான் பார்த்துருக்குறேன். அதுவும் முக்கியமான காட்சிகள் எல்லாம் அவர் வரப்போகிறான்னு சொன்ன உடனே அவர் வரப்போகிறாருங்கிறது எப்படி தெரியும்னா, அந்த படத்தை ஏற்கனவே 25 தடவை பார்த்தவங்க அங்கே உட்காந்துருப்பாங்க. அவங்க எல்லாமே ரொம்ப தயாராக பையில் இந்த இதெல்லாம் பேப்பர்லாம் வச்சுருப்பாங்க, பூவெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி போட்டு எம்ஜிஆரை வரவேற்கிற மாதிரி வரவேற்பாங்க. அதாவது என்னென்னா, அது செல்லுலாய்டு ஸ்க்ரீன் தான், நமக்கு தெரியும், அது திரை தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த அனிமேஷனான அந்த படமானது என்ன செய்யுதுன்னா, நமக்கு உற்சாகத்தை பரப்புது. அப்படியே எப்படி ஒரு வைப்ரேஷனை உருவாக்க முடியும்னு சொல்கிறோமோ, அதுபோல் பேச்சில், இசையில், ஒலியில் உருவாக்க முடியுமோ அதுபோல் உருவாக்கின பெருமை எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு. சரி, இப்போ இவரை முழு பேர் என்னன்னு கேட்டோம்னா, மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன், இதுதான் இவருடைய பேர். அதாவது கேரளாவில் மருதூர் என்கின்ற அந்த ஊரில் பிறந்த கோபாலமேனன் இவருடைய தந்தையார், சத்யபாமா இவருடைய தாயார். இவருடைய முதல் புதல்வன் பேர் சக்கரபாணி. இவர்களுக்கு ஒரு சகோதரி இருந்திருக்கிறாங்க, அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. அடுத்து எம்ஜிஆர், 3 பேர் தான் வீட்டில். இந்த பேர் எப்படி இவருக்கு வந்தது, ராமச்சந்திரன் இந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால், நம்ம உடனே சொல்லுவோம் ராமாயணத்தில் வந்த ராமச்சந்திரன் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் வரலாறுகளை படிக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. இவங்க தந்தையார் முதல்ல கேரளாவில் இருக்கார், இதில் நீதித்துறையில் இருக்கார். பிறகு அந்தமானில் போய் கொஞ்ச நாள் அந்த நீதித்துறையில் பணியாற்றுறாரு. அப்போ நிறைய தூக்கு தண்டனை கைதிகளை ஆங்கிலேயர்கள் ஆண்டுகிட்டு இருந்த காலம் தான். அதனால் நிறைய தூக்கு தண்டனை கைதிகளுக்கு அந்த தூக்கு தண்டனை விதிக்கக்கூடிய வேலை கொடுத்த உடனே அவங்களுடைய மனைவியாகிய சத்யபாமா சொன்னாங்களாம், இந்த பாவம் நமக்கு எதுக்குங்க அப்படின்னோடனே இவர் மறுக்கிறாருன்னு இவருக்கு தண்டனை கொடுத்து சிறையில் கூட வச்சுவிட்டாங்களாம். அப்புறம் அவர் அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய குடும்பத்தோடு பிறப்பிட்டு இங்கே வந்துட்டார், எங்கள் இலங்கைக்கு வந்துட்டார். இலங்கைக்கு கண்டிங்கிற இடம், அந்த கண்டியில் பக்கத்தில் நவிலப்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் அவர் கொஞ்ச நாள் அங்கே இருந்திருக்கிறாரு. கொஞ்ச நாள் பள்ளியில் கூட வேலை பார்த்துருக்காரு. அப்புறம் அங்கேருந்து அவங்க அங்கே புறப்பட்டு வந்துட்டாங்க. அப்படி வர்றபோது தான் அவங்க அந்த தோணியில் அந்த தாயார் மடியில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை தான், இதுதான் தமிழ்நாட்டை 10 வருஷம் ஆளப்போகிற முதலமைச்சர், திரையுலகில் வசூல் சக்கரவர்த்தியாக திகழ போகிற எம்ஜிஆர் அப்படின்னு யார் சொல்லியிருந்தாலும் யாரும் நம்பியிருக்க முடியாதுங்க. அதுதான் பெரிய ஆச்சரியத்தில் ஆச்சரியம். அப்படியாக உள்ளே வந்த அவருக்கு இந்த பேர் எப்படி சூட்டப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது அப்பாவுடைய அப்பா மருதூர் கோபாலமேனன், அவருடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரசேகர மேனன். இப்போ இதில் இருக்கக்கூடிய சந்திர அப்படிங்கிற ஒரு எழுத்தை எடுத்துக்கங்க. அதே மாதிரி தாயார் சத்யபாமாவனுடைய அப்பா பேர் என்ன அப்படின்னா சீதாராமன். இப்போ பாருங்கள், அந்த சந்திரசேகர மேனனில் இருக்கக்கூடிய சந்திர, சீதாராமனில் இருக்கக்கூடிய ராம, இந்த 2 எழுத்தையும் எடுத்து சேர்த்தோம்னா, அதாவது தாத்தா 2 பேருடைய அப்பாவுடைய அப்பா, அம்மாவுடைய அப்பா 2 பேரில் இருக்கக்கூடிய எழுத்து சேர்த்தோம்னா ராமச்சந்திரன் அப்படின்னு பேர் வருது. எம்முங்கிறது மருதூர் அவங்களுடைய ஊர் பேர், அப்பா பேர் கோபாலமேனன். அப்போ இவர் ஒரு தலைமுறை பேரே தன்னோட வச்சுருந்துருக்கார். தாத்தா பேர், அப்பா பேர், ஊர் பேர், 2 தாத்தா பேர் என்று பேர் விளங்கும் பிள்ளையாக திகழ்ந்தவர் இவர் தான். இந்த பேர்னால என்ன பெருசாக லாபம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு முறை மாறான்னு ஒருத்தர் சொல்லுவோம், அதே மாதிரி லட்சுமணன் ஒருத்தர் வசனம் எழுதுகிறவர். அவர் ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் அவரை கூப்பிட்டுருந்தாராம் காலையில் சாப்பிட்றதுக்கு. எப்படியும் அவர் தனியாக சாப்பிடவே மாட்டார். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வர்னு நாம் புறநானூற்றில் ஒரு பாட்டு பார்ப்போம், ஒரு மன்னன் எழுதின பாட்டு. அது மாதிரி சாப்பிட்றப்ப எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடணுங்கிற எண்ணம் எம்ஜிஆருக்கு இருக்கும். அப்போ இவர் வந்திருக்கார். வந்த உடனே அருகில் உட்கார வச்சு எம்ஜிஆர் சாப்பிட்றப்ப அவங்க விஎன் ஜானகி பரிமாறுறாங்க. உடனே அவர் சொன்னார், லட்சுமணன் சொன்னாராம், எவ்வளோ நாளாச்சு அப்படின்னாராம் இப்படி சாப்பிட்டு. என்ன சொல்கிறீங்க கவிஞர் எழுத்தாளரே அப்படின்னாரா எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே. இல்லை ரொம்ப நாளாச்சு அப்படின்னாராம். ஏன் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. அதெல்லாம் இல்லைங்க, சாப்பாட்டுக்கெல்லாம் எனக்கு இருக்குது.
ராமச்சந்திரனும் லட்சுமணனும் உட்கார்ந்துருக்க ஜானகி பரிமாறுற காட்சி எவ்வளோ காலம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் சத்தம் போட்டு சிரிச்சிட்டாராம். அந்த அம்மா அப்படியே அதுக்கு மேலே சிரிச்சிட்டாங்களாம். அதாவது ராமாயண காட்சியை அந்த ஜானகியாகிய சீதாதேவி ராமனுக்கும் இலக்குவனுக்கும் எப்படி பரிமாறியிருப்பாங்க பஞ்சவடியில்ங்கிற விஷயத்த போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போனாராம். எம்ஜிஆர் அவ்வளோ பாராட்டினாராம். அப்போ ஒரு பேரில் என்ன இருக்குதுன்னு நம்ம கேட்குறோமே, அந்த பேர் எல்லாவற்றையும் வென்று காட்டும் என்று சொன்னால் பேருக்கு பெருமை சேர்த்த பெருமை யாருக்கு உண்டு என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு, பொன்மனச்சோமல் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு. என்றென்றும் எம்ஜிஆரில் எம்ஜிஆருடைய பல்வகையான பல்திறன் அறிவையும் தொழில்நுட்ப அறிவையும் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அதில் அவருடைய வரலாற்றில் முதல்ல அவருடைய பேர் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் சினிமாவில் நடிக்க வரதா இருந்தால் அவர்களுக்கு பாட தெரிந்திருக்க வேண்டும். அப்படி பாட தெரிந்தவர்களுக்கு மட்டுமே திரையுலகில் வாய்ப்பு இருந்தது. சான்று தியாகராஜ பாகதர், பியு சின்னப்பா, டிஆர் மகாலிங்கம் இவங்கெல்லாம் பாட தெரிஞ்சதுனால நம்ம திரைக்கு வந்தாங்க. அதே போல் அப்புறம் அது மாறி வசனம் பேச தெரிஞ்சவங்க, எப்படி பராசக்தி படம் வந்த பிறகு சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு பாணியை கொண்டு வந்து மனோகரா, பராசக்தி, வீரபாண்டிய கட்டபொம்மன் இதிலெல்லாம் வசனத்தில் இது பண்ணாங்களோ, அதுபோல் ஆடத் தெரிந்த நடிகர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எம்ஜிஆருக்கு தனி இடம் உண்டுங்க. மதுரை வீரன் படத்தில் வாங்க மச்சான் வாங்க, வந்த வழியை பார்த்து போங்க, ஏங்கி ஏங்கி நீங்கள் ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு பாட்டு கண்ணாசனுடைய வசனம் பாடல்கள் நிறைந்த படம் அது. இது ஈவி சரோஜா ஒரு மிகச்சிறந்த நாட்டிய நடிகை. இவங்களும் எம்ஜிஆர் அந்த இடத்துல ஆடுவாங்க. அப்போ எம்ஜிஆர் வந்து அந்த பெண்கள் கேலி பண்ணுற போது அவர்களுக்கு இணையாக ஆடுவார். அடுத்த படம் சக்கரவர்த்தி திருமகள்னு ஒரு படம். இந்த சக்கரவர்த்தி திருமகளில் நாட்டிய போட்டி ஆடிக்கிட்டே ஆபத்துலேருந்து தவிர்க்கணும், ஆடவாங்க அண்ணாத்தே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. சீர்காழி கோவிந்தராஜன் தான் அதில் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னணி பாடியிருப்பார் அந்த படத்தில். இப்போ இந்த படத்தில் அவர் அந்த ஆடுற ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர், அதாவது ஜி சகுந்தலாவும் இந்த பக்கம் ஈவி சரோஜாவும் 2 பேருக்கு இணையாக ஆடணும். 2 பேருக்கு இணையாக ஆடி ஜெயிப்பார். அதில் ரொம்ப புகழ்பெற்ற படம் மன்னாதி மன்னனுங்க. மன்னாதி மன்னனில் நாட்டிய பேரலை பத்மினி ஆடுவாங்க. ஆடாத மனமும் உண்டோ அது பாட்டு அதில் தான். இது தவிர காலிலே சிங்கம் வரையணும், அதாவது மேலே நாட்டியம் ஆடிக்கிட்டு காலில் செம்பஞ்சு குழம்ப காலில் வச்சுக்கிட்டு மேலே பார்த்துக்கிட்டே நாட்டியம் ஆடிக்கிட்டே கீழே சிங்கத்தோட உருவத்தை வரைஞ்சி காட்டணும். இது மன்னாதி மன்னனில் செஞ்சு காட்டுவார் எம்ஜிஆர். இன்னொன்று, தேவர் ஃபிலிம்ஸ் படங்களில் பெருசாக செட்டு போட மாட்டாங்க. அவங்க இப்போ அநேகமாக இருக்கிற இடத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிக்கணும். தனிப்பிறவியில் உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை பொதுமுறையில் உண்டாக்கும் கைகளே அப்படின்னு அந்த பாட்டுக்கு ஏற்றபடி அவர் ஆடுறது. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க. அன்பேவா படத்தில் அத்தனை பேரும் சேர்ந்து காலேஜ் கேர்ள்ஸும் பாய்ஸும் சேர்ந்து எம்ஜிஆரை போட்டிக்கு இழுப்பாங்க. போராட்டம் அப்படின்னு அந்த பாட்டு தொடங்கும். அப்போ எம்ஜிஆர் அவங்களோட ட்விஸ்ட் டான்ஸ் ஆடுவாங்க. அதாவது எல்விஸ் பிரீஸ்லின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் ட்விஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிறது இந்த காலை வளைச்சி ஆடுற பாட்டு. இது வந்து மேற்கத்திய முறை நாட்டியம். அத்தனை பேரும் சேர்ந்து அப்படியே மயங்கி நிற்கிற மாதிரி எம்ஜிஆர் ஆடி காட்டுவாருங்க. இது இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, பெரிய இடத்து பெண்ணு ஒரு படம் வந்தது. அதில் பட்டிக்காட்டு எம்ஜிஆராக இருப்பார். அதான் பின்னாடி சகலகலாவில் ஒன்று வந்தது. அந்த பட்டிக்காட்டு எம்ஜிஆர் அவரை வந்து மாடர்னாக மாற்றிருப்பார் நாகேஷ். அப்படி மாற்ற உடனே எம்ஜிஆர் வந்து அந்த மேற்கத்திய நடனம் ஆடுவார் பாருங்கள், ஸ்டைலாக. நான் ஒரு படம் சொல்கிறேன், இன்னும் கூட தொடர்ந்து சொல்லலாம். கலங்கரை விளக்கம்னு ஒரு படம். அதில் பொன்னலில் பூத்தது புதுவானில் பஞ்சரணாசலம் பாட்டுக்கு எம்ஜிஆர் அப்படி நரசிம்ம பல்லவனாகவே வருவாருங்க. அதாவது பார்த்திபன் கனவு, சிவகாமி சபதத்தெல்லாம் எம்ஜிஆர் எடுக்கணும்னு ஒரு எண்ணம் வச்சுருந்துருப்பார் போட்டிருக்கு. அப்படியே வருவார். அதில் பல்லவன் பல்லவி பாடட்டுமே, பார்த்திபன் காதலில் ஆடட்டுமே அப்படிங்கிற பாட்டுக்கு நடுவில் ஒரு இது காட்சி முழுவதுமே முழுசாக பரதநாட்டியம், தத்துவம் திதிக்கிடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு ஆடி காட்டுவார் பாருங்க. அடே அப்பா, அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே படத்தில் இன்னொரு இது என்னென்னா, ஆடாமலே அந்த பாட்டை வெற்றியடை செஞ்சது பெரிய ஆச்சரியங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆடத் தெரியுங்கிறத பார்த்தோம். பாடுற விஷயத்தை பொறுத்த மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அருமையான குரல் வாய்த்ததுங்கிறது உண்மையிலேயே டிஎம்எஸ் ஒரு பெரிய வரம்ங்க.
எம்ஜிஆர் தான் பாடுறாருன்னு நான்லாம் சின்ன பிள்ளையில் நம்பிக்கிட்டே இருந்தேன். அவருக்கு ஏஎம் ராஜா பாடியிருக்காரு, பிபி சீனிவாஸ் சில பாடல்கள் பாடியிருக்காரு, சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருக்காரு, சிஎஸ் ஜெயராமன் பாடியிருக்கிறாரு, எத்தனையோ பேர் பாடியிருக்காங்க. ஆனால் டிஎம் சௌந்தரராஜன் அவருடைய குரல் மாதிரி வேறு யாருடைய குரலும் பொருந்தி போகலன்னு அருமையாக சொல்ல முடியும். அப்படியான ஒரு விஷயம். அப்போ அவருடைய பாடல் படத்தில் எம்ஜிஆர் சொல்லுவாராம், நம்முடைய படத்தை பார்த்துட்டு வெளியே போகிறப்ப அந்த ரசிகர் நம்முடைய பாட்டை பாடிட்டு போகணும் அப்படிம்பாராம். அப்போ என்ன அர்த்தம்? அவ்வளோ எளிமையாக இருக்கணும், அவ்வளோ இனிமையாக இருக்கணும், அவர் உற்சாகத்தோடு பாடுற தன்மை இருக்கணும். இது வேணும். அப்போ அதுக்கு அவர் பாட்டுக்கு என்னென்ன முயற்சி எடுத்துக்கிட்டாருன்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் எல்லா கவிஞர்களும் எம்ஜிஆர்கிட்ட பாட்டு எழுதுகிறப்ப ஒரு வார்த்தை அவரை சின்னவரை கேட்டுக்குங்க அப்படின்னு அந்த டைரக்டர் சொல்லுவாராம், தயாரிப்பாளர் சொல்லுவாராம். எம்ஜிஆர்கிட்ட போய் தான் வருமா பாட்டு. அந்த பாட்டை அவர் சரி பண்ணுறதுக்கு அவ்வளவு முயற்சி எடுத்துக்கிடுவாராம். வேற ஒன்றும் வேண்டாம். அடிமைப்பெண் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் படம். எம்ஜிஆர் 3 படம் தயாரித்தார். ஒன்று நாடோடி மன்னன், சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஜெயிச்சா மன்னன், தோத்தா நாடோடி, வெற்றி. அடுத்து அடிமைப்பெண். நல்லா சொன்னீங்கன்னா அந்த அடிமைப்பெண் கதை தாங்க அப்படியே பாகுபலி. அம்மாவை தேடி போகிற கதாநாயகனுக்கால அந்த பாதை எம்ஜிஆர் அப்போவே செஞ்சுருப்பாருங்க. 3ஆவது படம் உலக சுவாலிபன். இந்த 3 படங்களில் அவர் பாட்டுக்கு எடுத்துக்கிட்ட முயற்சி பார்த்திங்கன்னா, நாடோடி மன்னன் படத்தில் படம் முடிஞ்ச பிறகு ஏதோ குறை இருக்குன்னாராம். என்ன அப்படின்னு, ஏற்கனவே 30,000 அடி எடுத்து 20,000 அடியாக சுருக்கியிருக்காங்க, அதாவது 20 ரீலாக சுருக்கியிருக்காங்க. என்ன குறைபாடுன்னு கேட்டாங்களாம். பட்டுக்கோட்டை பாட்டு வேணும் அப்படின்னாராம். எம்ஜிஆர் அவர்கள் கேட்ட ஒரு வார்த்தையை பாருங்கள், பட்டுக்கோட்டை பாட்டு வேணும். அப்போ அவரை கூப்பிட்டு கேட்டவுடனே, என்கிட்ட 2 பாட்டு கேட்குறீங்க, ஒன்று தான் இருக்குது, ஒன்று ஜனசக்திங்கிற இதழில் வந்த பாட்டு இருக்குது, தரலாமான்னு. சும்மா கொடுங்க, எந்த இடத்துல வைக்கிறதுன்னா. எம்ஜிஆர் பெரிய டைரக்டர், அவருக்கு தெரியாதா? பானுமதியில் சொல்லுவார், வா அப்படியே ஊரை சுற்றி பார்த்துட்டு வருவோமா, அப்படின்னோடனே அந்த அம்மா ஏறிக்கிட்டு மாட்டு வண்டியில் 2 பேரும் அப்படி வருவாங்க. டக்குன்னு பாட்டு வரும். சும்மா கிடந்து நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி கம்மாக்கரையை வசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாக்கியா வெட்டி சம்பா பயிரை பிடிங்கி நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல் விளைஞ்சிருக்கு, வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு, காடு விளைஞ்ச அந்த மச்சான் நமக்கு கைங்கால் தானே மிச்சம். இந்த பாட்டை சேர்த்துருப்பாருங்க. தூங்காதே தம்பி தூங்காதே, 2 பாட்டும் அந்த படத்துடைய பெரிய வெற்றிக்கு காரணம். மானத்தேடி மச்சா வர போகிறா, இதுவும் பட்டுக்கோட்டை பாட்டு தான். சரி இருக்கட்டும். இதில் இந்த அடிமைப்பெண் படத்தில் ரொம்ப நாள் கழித்து தாயை பார்க்க போகிறவன் தாயின் மீது கொண்ட பாசத்தோடு பாடணுங்கிறதுக்காக பாட்டு எழுதி சொல்லியிருக்காரு. ஆலங்குடி சோமு 10 தடவை எழுதிட்டு வந்திருக்காருங்க. 10 தடவை எம்ஜிஆர் அந்த பல்லவி சரியில்லைன்ட்டு இருந்திருக்காரு. அவர் அப்புறம் கடைசியாக சொன்னாரா, இந்த பாருங்க இதுக்கு மேலே என்னால் எழுத முடியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு இருக்காரு. இல்லை பரவாயில்ல கொடுங்க, இப்போ போய் முயற்சி பண்ணிட்டு வாங்க அப்படி கொண்டு வந்த அந்த பாட்டு தான் அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை. இந்த பாட்டு வெற்றி அடைஞ்ச உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணார் தெரியுங்களா? பட வெற்றி விழாவில் ஆலங்குடி சோமை கூப்பிட்டு ஒரு மோதிரம் போட்டுட்டு சொன்னாராம், பார்த்தியா இந்த மோதிரம் வாங்குறதுக்காக தான் உன்னை இத்தனை தடவை திருப்பி அனுப்பினேன். அப்போ பாருங்கள், ஒரு நல்ல பாட்டை உருவாக்குவதற்காக எம்ஜிஆருக்கு எத்தனை முயற்சி இருந்திருக்குன்னு பாருங்கள்.